இனிமே சூரியன் கிட்ட நெருங்கவே முடியாது அப்படின்ற பேச்சுக்கே இடமில்லைங்க. காரணம், ஒரு அதிநவீன தொழில்நுட்பத்தோட அற்புதமான படைப்பு தாங்க. வாங்க இன்னைக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஒண்டர் பிஹைண்ட் இட்டின் அன்பு வணக்கங்கள். என்னதான் விஞ்ஞானம் வளர்ந்து நம்ம வேற்று கிரகங்களை பத்தி ஆராய்ச்சி செஞ்சாலுமே நம்ம சூரிய குடும்பத்தோட மொத்த இயக்கத்துக்கும் காரணமா இருக்கிற சூரியனை பற்றி இன்னும் நிறைய மர்மங்கள் விலகாம இருக்கு. இதுக்காக நாசா விஞ்ஞானிகள் என்ன செய்யறாங்கன்னா 2018 ஆகஸ்ட்ல சோலார் பார்க்கர் ப்ரோப் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை விண்ணுக்கு அனுப்புறாங்க. இந்த ஸ்பேஸ் கிராஃப்டோட மெயின் எய்ம் என்னன்னா, சூரியனை சுற்றி க்ளோசரான ஃபிளைபையை மேற்கொண்டு சூரியன்ல இருந்து வெளிப்படுற சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் அப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸை டைரக்டா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு சூரியனோட அட்மாஸ்பியர், சூரியன், அதுக்கப்புறம் சோலார் விண்ட் இதை பத்தின ஆராய்ச்சிகளை நிறைய மேற்கொள்ளும். இந்த ஸ்பேஸ் கிராஃப்டோட ஆயுட்காலன்றது 7 வருஷம், 2018 இருந்து 2025 வரைக்கும். இப்போ இந்த சோலார் பார்க்கர் ப்ரோ வரப்போற டிசம்பர் 24, 2024ல 1 மணி நேரத்துக்கு 6,92,000 கிலோமீட்டர் வேகத்துல டிராவல் செஞ்சு சூரியனுக்குள்ள போயிட்டு வரப்போகுது. ஸ்பேஸ் கிராஃப்ட் அதிகப்படியான வேகத்தை அடையறதுக்கு சூரியனோட ஈர்ப்பு விசை ரொம்பவே உதவிகரமா இருக்கும். சூரியன்ல போய் லேண்ட் ஆக முடியாது இல்லையா, ஏன்னா சூரியன் ஃபுல் ஆஃப் கேசஸ். ஸோ அங்க போய் நம்ம லேண்ட் ஆக முடியாது, ஏன்னா அங்க சாலிட் சர்ஃபேஸ் எதுவும் கிடையாது. ஸோ சூரியன் கிட்ட போனாலே சுட்டு பொசிக்கிறோமாச்சே, இது எப்படி பாசிபிள்? ஸோ இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? ஸோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் கொடுக்கப்பட்டிருக்க அசைன்மெண்ட் தன்னோட 7 வருஷ காலத்துல, அதாவது 2018 இருந்து 2025க்குள்ள 24 முறை சூரியனை ரொம்ப க்ளோஸரா சுத்தி வரணும். ஸோ ஒவ்வொரு டைமும் க்ளோஸரா சுத்தி வர்றப்போ சூரியனுக்கும், அதாவது சூரியனுடைய மேற்பரப்புக்கும் அந்த ஸ்பேஸ் கிராஃப்டுக்குமான டிஸ்டன்ஸ் குறைஞ்சுக்கிட்டே வரும். இப்போ டிசம்பர் 24 ஒரு க்ளோசர் ஃபிளைபை மேற்கொள்ள போகுது இல்லையா, அப்ப இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் சூரியனுடைய மேற்பரப்புல இருந்து ஜஸ்ட் 3.83 மில்லியன் மைல்ஸ் அவ்வளோ தொலைவுல தான் இருக்கும். அதாவது சூரியனுக்கும் மெர்க்குரிக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸை விட இது ரொம்ப கம்மி. இது வரைக்கும் எந்த ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டுமே சூரியன் கிட்ட இவ்வளவு அருகில போனது கிடையாது. இந்த ஸ்பேஸ் கிராஃப்டோட மாஸ்ன்னு பார்த்தோம்னா 735 கிலோகிராம், ஒரு சின்ன காரோட அளவு தான் இருக்கும். மனுஷனால் உருவாக்கப்பட்ட வேகமா மூவ் ஆகக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்னா அது இது மட்டும்தாங்க. ஜஸ்ட் இமேஜின், 1 மணி நேரத்துக்கு 6,92,000 கிலோமீட்டர். இந்த வேகத்துல நம்ம டிராவல் பண்ணோம்னா நியூயார்க்ல இருந்து லண்டனுக்கு 30 செகண்ட்ல போயிடலாம். ஸோ நம்ம அந்த ஸ்பேஸ் கிராஃப்டை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சூரியனை பத்தி நமக்கு பேசிக்கா சில விஷயங்கள் தெரியணும். சூரியனுக்கு 3 இன்னர் லேயர்ஸ், 4 அவுட்டர் லேயர்ஸ் உண்டு. கோர், ரேடியேட்டிவ் ஜோன், கன்வெக்ஷன் ஜோன், இது 3 சேர்ந்ததுதான் சூரியனுடைய இன்னர் லேயர்ஸ். இதுல அந்த கோர் தான் சூரியனுடைய பவர் ஹவுஸ். இங்கதான் நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்கும். சூரியனுக்கான எரிபொருள், எனர்ஜி எல்லாம் கிடைக்கும். அடுத்தது ரேடியேட்டிவ் ஜோன். கோர்ல இருந்து இந்த ரேடியேட்டிவ் ஜோன் வழியா தான் ரேடியேஷன் வெளிவரும். இந்த கன்வெக்ஷன் ஜோன் என்ன நடக்கும்னா, ரேடியேஷன் கன்வெக்ஷன் கரண்டா அவுட்வர்ட்ஸா ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இந்த போட்டோஸ்பியர், குரோமோஸ்பியர், டிரான்சிஷன் ரீஜன், கரோனா இதெல்லாம் சேர்ந்ததுதான் சூரியனுடைய அவுட்டர் லேயர். போட்டோஸ்பியர்ன்றது ஒண்ணும் இல்லைங்க, நம்ம கண்ணுக்கு தெரியுது இல்லையா சூரியனுடைய பகுதி, அதுதான் போட்டோஸ்பியர். இந்த குரோமோஸ்பியர், டிரான்சிஷன் ஜோன், கரோனா இது 3 சேர்ந்துதான் சூரியனுடைய வளிமண்டலத்தை உருவாக்குது. இந்த சூரியனுடைய வளிமண்டலத்தோட வெளிப்பகுதி தான் கரோனா. இந்த கரோனா நம்ம கண்ணுக்கு தெரியாது. எப்ப தெரியும்னா, கிரகணங்கள் நடக்கிறப்ப மட்டும்தான் இந்த கரோனா நம்ம கண்ணுக்கு தெரியும். இப்ப சோலார் பார்க்கர் ப்ரோப் இந்த கரோனாக்குள்ளதான் போக போகுது, அப்படின்னா சூரியனை தொட போகுது. இந்த கரோனா பகுதி எப்பவுமே ஒரு புரியாத புதிர் தான். ஏன்னா சூரியனுடைய மேற்பரப்பு, அதாவது போட்டோஸ்பியர் இருக்கு இல்லையா, அங்க டெம்பரேச்சர் 6000 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னா, இந்த கரோனாவோட டெம்பரேச்சர் 1 மில்லியன் டிகிரி செல்சியஸோ இல்ல அதுக்கு மேலேயோ தான் இருக்கும். இத்தனைக்கும் கொரோனாவுடைய டென்சிட்டி, அடர்த்தி கம்மி தான். ஸோ இந்த சூப்பர் ஹீட்டிங்கான காரணம் என்ன, எதனால இந்த கொரோனாவில மட்டும் இவ்வளோ டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு? ஸோ இதற்கான பதில் இது வரைக்கும் ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. மேபி இந்த சோலார் பார்க்கர் ப்ரோப் இதற்கான பதில கொடுக்கலாம். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சூரியனை இவ்வளவு க்ளோஸரா சுத்தி வந்துட்டு இருக்க இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் எப்படி இன்னும் மெல்ட் ஆகாம இருக்குது? அது மெல்ட் ஆகாம இருக்கிறதுக்கு காரணமே சூரியன் தாங்க. குழப்பமா இருக்கா? ஸோ இந்த குழப்பம் விலகணும்னா ஹீட்னா என்ன, டெம்பரேச்சர்னா என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹீட்னா என்னன்னா,
ஒரு சிஸ்டத்தோட, அதாவது ஒரு ஆப்ஜெக்டோ ஒரு சிஸ்டமோ அதோட டோட்டல் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி பிளஸ் கைனடிக் எனர்ஜி. அதே டெம்பரேச்சருங்கிறது ஒரு சிஸ்டத்தோட ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி மட்டும்தான். அதாவது ஒரு பார்ட்டிகல்ஸ் வந்து எவ்வளவு ஃபாஸ்டா மூவ் ஆகுது அப்படின்றதுதான். சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்க. எரியிற தீக்குச்சி அப்புறம் ஒரு கப் நல்லா சூடான காஃபி எடுத்துக்கலாம். எரியிற தீக்குச்சிக்கு அதிகமான டெம்பரேச்சர், அதாவது வெப்பநிலை இருக்கும். அதுல எரிஞ்சிட்டு இருக்க பார்ட்டிகல்ஸ்க்கு நிறைய கைனடிக் எனர்ஜி உண்டு. ஆனா அதே ஹாட் காஃபில நிறைய வெப்பநிலை இருக்காது, பட் நிறைய வெப்பம், அதாவது ஹீட் இருக்கும். ஏன்னா காஃபில நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்கு. இந்த நிறைய பார்ட்டிகல்ஸோட மொத்த ஆற்றலும் சேர்ந்து ஒரு தீக்குச்சியோட சக்தியை விட, சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு பொருளுக்கு அதிக வெப்பநிலை டெம்பரேச்சர் இருக்குதுன்னா அந்த பொருளுக்கு அதிகப்படியான ஹீட் எனர்ஜி வெப்பத்தோட இருக்குதுன்றது அர்த்தம் கிடையாது. ஸோ ஹீட் டிரான்ஸ்ஃபர்ன்றது அந்த பர்டிகுலர் சிஸ்டம் இல்ல ஆப்ஜெக்ட்ல உள்ள பார்ட்டிகல்ஸ் மற்றும் அதனுடைய டென்சிட்டியை பொறுத்தது தான். இப்போ சூரியனுக்கு இதே நிலை தான். கரோனாவில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் அதிகமான கைனடிக் எனர்ஜி, அதாவது இயக்க ஆற்றலை கொண்டிருப்பதால அதனுடைய வெப்பநிலையும் ரொம்பவே அதிகமா இருக்கு. அதே சமயம் கொரோனாவின் அடர்த்தி குறைவுன்றதால ஹை டெம்பரேச்சர் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் எல்லாமே பெரிய பரப்பளவுல சிதறடிக்கப்படுது. அதனால சூரியனுடைய கரோனா பகுதியில இருந்து வரும் பார்ட்டிகல்ஸ் குறைஞ்ச அளவுதான் சோலார் பார்க்கர் ப்ரோபோட இன்டராக்ட் ஆகும். இதனால ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து ஹீட்டால டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அங்க குறைக்கப்படுது. கொரோனாவோட டெம்பரேச்சர் வந்து 1 மில்லியன் டிகிரி செல்சியஸ் அளவே இருந்தாலுமே அது ஸ்பேஸ் கிராஃப்ட 1400 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மட்டும்தான் ஹீட் பண்ணும். $1.5 பில்லியன் உருவாக்கப்பட்ட இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் தன்னுடைய 4 இன்ச் திக்னஸ் உடைய கார்பன் காம்போசிட் ஷீல்டால தான் இந்த அதிகப்படியான வெப்பத்தை தாங்கிக்குது. இந்த ஹீட் ஷீல்டுடைய பகுதியை ஒயிட் கலரால பெயிண்ட் செஞ்சிருக்காங்க. ஏன்னா ஒயிட் கோட்டிங் வந்து அது மேல படுற மோஸ்ட் ஆஃப் த சன்லைட் வந்து ரிஃப்ளெக்ட் செஞ்சிடும். இந்த ஹீட் ஷீல்ட் 1650 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பநிலையை தாங்கக்கூடியது. ஹீட் ஷீல்டுக்கு பின்னாடி தான் இந்த ஸ்பேஸ் ப்ரோபே இருக்கு. ஓரியன்டேஷன்ல ஒரு சின்ன மிஸ் அலைன்மெண்ட் ஆனா கூட என்டையர் ஸ்பேஸ் கிராஃப்டுமே டைரக்டா சூரியனை ஃபேஸ் பண்ண நேரிடும். இதை அவாய்ட் பண்றதுக்காக ஸ்பேஸ் கிராஃப்டுக்குள்ளேயே ஒரு பில்ட்-இன் மெக்கானிசம் இருக்கு. ஸ்பேஸ் கிராஃப்டோட எட்ஜ்ல 7 சோலார் சென்சர்ஸ் இருக்கு. இதுல ஏதாவது ஒரு சென்சார் சன்லைட்டை டிடெக்ட் செஞ்சாலே ஸ்பேஸ் கிராஃப்ட்ல இருக்கிற சென்ட்ரல் கம்ப்யூட்டருக்கு ஒரு வார்னிங் போகும். உடனே ஸ்பேஸ் கிராஃப்ட் அதனுடைய பொசிஷனை ரீஅலைன் செஞ்சுக்கும். இந்த ஸ்பேஸ் கிராஃப்டோடைய பெரும்பாலான பகுதிகள் வந்து ஹீட் ஷீல்டுக்கு பின்னாடி இருந்தாலுமே சில இன்ஸ்ட்ருமெண்ட் சூரியனுடைய ரேடியேஷனை டைரக்டா ஃபேஸ் பண்ற மாதிரி தான் அமைச்சிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எதுனா சோலார் ப்ரோப் கப், அப்படி இல்லைன்னா அதை ஃபேரடே கப்னு சொல்லலாம். இந்த ஃபேரடே கப்போட வேலை சூரியன்ல இருந்து வர்ற ஹை எனர்ஜி பார்ட்டிகல்ஸை டிடெக்ட் செஞ்சு கலெக்ட் பண்றது தான். இந்த கப்பை 2349 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு மெல்டிங் பாயிண்ட் உடைய மாலிப்டினம் அலாயால தான் உருவாக்கி இருக்காங்க. அப்புறம் இந்த கப்போட எலக்ட்ரிக்கல் கிரிட்ஸ் எல்லாமே டங்ஸ்டனால உருவாகி இருக்கு. டங்ஸ்டனுடைய மெல்டிங் பாயிண்ட், டங்ஸ்டனுக்கு தான் வந்து ஹையஸ்ட் மெல்டிங் பாயிண்ட், அதாவது 3422 டிகிரி செல்சியஸ். ஸ்பேஸ் கிராஃப்டுக்கு சோலார் எனர்ஜி மூலியமா தான் பவர் கிடைச்சிட்டு இருக்கு. அதிகப்படியான சன்லைட் சோலார் பேனல்ல பட்டாலுமே ஓவர் ஹீட் ஆகி பேனல்ஸ் வந்து டேமேஜ் ஆகிடும். இதுல இருந்து சோலார் பேனல்ஸ் எப்படி ப்ரிவென்ட் பண்றாங்கன்னா, ஸ்பேஸ் கிராஃப்ட் சூரியன் கூட க்ளோசர் அப்ரோச்சை மேற்கொள்றப்போ சில சோலார் பேனல்ஸ் உள்ள தானா இழுக்கப்பட்டு சோலார் பேனலுடைய சில பகுதிகள் மட்டுமே வெளிப்படும். இது சன்லைட் அதிகமா அப்சர்வ் ஆகிறத ப்ரிவென்ட் பண்ணுது. அதே நேரத்துல ஸ்பேஸ் கிராஃப்ட் டிராவல் பண்றதுக்கு போதுமான பவரையும் கொடுத்தது. சோலார் பேனல்ஸ்ல ஒரு சின்ன கூலிங் மெக்கானிசம் இருக்கு. சோலார் பேனல்ஸை கூல் பண்ண ஸ்பேஸ் கிராஃப்ட் 3 லிட்டர் அளவு வரைக்கும் தண்ணீரை யூஸ் பண்ணுது. சோலார் பேனல் இருக்கிற சின்ன சின்ன சேனல்ஸ் வழியா வாட்டர் ஃப்ளோ ஆகி அதிகப்படியான ஹீட்டை அப்சர்வ் செஞ்சிருது. அதன் பின்னாடி அந்த ஹாட் வாட்டர் ரேடியேட்டர்ஸ்க்கு போகும். அங்கிருந்து அந்த ஹீட்டு ஸ்பேஸ்க்கு ரேடியேட் ஆகிடும். இந்த கூலிங் மெக்கானிசம் தான் சோலார் பேனல்ஸ் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சூரியனை பத்தி ஆராய்ச்சிய இந்த சோலார் பார்க்கர் ப்ரோப் கண்டிப்பா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றிகளுடன் ஒண்டர் பிஹைண்ட் இட்.